ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. ஆர்சிபி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நிறுவனம் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் ஆகியவற்றுக்கு எதிராக இந்த புகார் தற்போது எழுந்திருக்கும் செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. ஆர்சிபி வெற்றி விழாவில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் சிறுவர்களும் அடங்குவார்கள். ஆர்சிபி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நிறுவனம் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் மீது கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதை அடுத்து சின்னசாமி அரங்கில் இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தின் போது இந்த அதிர்ச்சி நிகழ்வு நேற்று நிகழ்ந்து அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இது குறித்து நமது குமுதம் சிறப்பு செய்தியாளர் காவ்யா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 18 வருடங்களுக்கு பின்னர் ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை வென்ற வெற்றி கொண்டாட்டத்தின் போது சிறுவர்கள் பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்த அதிர்ச்சி செய்தி நேற்று இந்தியாவையே அதிர வைத்தது. தற்போது ஆர்சிபிக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. காவ்யா, உங்களின் கால தகவல்களை விரிவாக தரலாம். உங்களுக்கான நேரம் காவ்யா. வணக்கம் மோகன்ராஜ். பெங்களூருவில் முன்னதாக ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது பெங்களூருவில் உள்ள கபன் பார்க் காவல் நிலையத்தில் ஆர்சிபி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 18 ஆண்டுகளில் முதல் முறையாக ஆர்சிபி அணியானது ஐபிஎல் கோப்பையை வென்றதால் பெங்களூருவில் மாநில அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் தனித்தனியாக பாராட்டு விழா நடைபெற்றது. பெங்களூரு விதன சௌதாவின் முன்பகுதியில் மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் ஆளுநர்கள், முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விராட் கோலி மற்றும் அணி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் விதன சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் வரை நடைபெற இருந்த பேரணியானது ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே 35,000 இருக்கைகள் மட்டுமே கொண்ட சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடிய நிலையில், குறிப்பாக 2.5 லட்சம் ரசிகர்கள் கூடிய நிலையில் கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது. இதில் ஒருவர் மீது ஒருவர் தவறி விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண் உட்பட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் ஒரு சிறுவரும் உள்ளடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் மோடி தொடங்கி பல்வேறு அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தங்களது இரங்கல்களை தெரிவித்தனர். தொடர்ந்து கர்நாடக அரசானது இது தொடர்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறது. 15 நாட்களில் அதன் நிலை அறிக்கையை வெளியிடும் எனவும் கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருந்த நிலையில் விதன சௌதா மற்றும் சின்னசாமி மைதானம் என ஒரே நேரத்தில் இரு நிகழ்ச்சிகளை நடத்தியது ஏன்? மாநில அரசு சார்பில் செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என கர்நாடக அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியது. தொடர்ந்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அம்மாநில அரசு பதில் தெரிவித்த நிலையில் 11 பேர் உயிரிழப்பு குறித்து தானாக முன்வந்து உயர்நீதிமன்றம் நடத்தும் விசாரணையில் அரசு பதிலளிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய், அதாவது 11 பேரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக ஆர்சிபி நிர்வாகம் அறிவித்தது. இந்த நிலையில்தான் பெங்களூருவில் உள்ள கபன் பார்க் காவல் நிலையத்தில் ஆர்சிபி, அதே போன்று கேஎஸ்சி நிர்வாக குழு, அதாவது கர்நாடக கிரிக்கெட் சங்கம் அதே போன்று பிறருக்கு எதிராகவும் தற்போது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரில் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் குற்றவியல் அலட்சியம் இருப்பதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இது தொடர்பான வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜூன் 10ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் நிலையில் இந்த வழக்கு பதிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக காவ்யா, 32,000 இருக்கைகள் கொண்ட அந்த சின்னசாமி அரங்கத்திற்குள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் நுழைய முயன்றதால் ஏற்பட்டது. இது பாதுகாப்பு குளறுபடியா, இல்லை ஏற்பாட்டில் குளறுபடியா, இல்லை ரசிகர்களின் அதீத ஆர்வமா? ஆனாலும் 11 பேர் பலி. தற்போது ஆர்சிபிக்கு எதிராக வழக்கு பதிவு. தகவல்களுக்கு நன்றி காவ்யா.